பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட தினமும் பேசுகிறார்ல, அவரோட நடக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவர் என்ன எனக்கு வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்கிறீங்களா? ஏசாயா 46 அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், நான் சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். இதுவரைக்கும் உன்னை நான் நடத்திட்டு வந்திருக்கிறேன், இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்து நடத்தி தாங்கி வந்திருக்கிறேன். இனிமேல் அதை குறித்த ஒரு பயம் உனக்கு இருக்குல்ல. பொருளாதாரத்துல பாதிப்பு வருது, கடைசி கால ஆபத்தெல்லாம் வருது, பூமி அதிர்ச்சின்றாங்க, கொள்ளை நோயின்றாங்க, பஞ்சன்றாங்க, நிறைய காரிய செய்தி கேள்விப்படுறான்ல. இனி அப்படிதான் இருக்கும். கடைசி காலம் இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நடக்கிறது. ஆண்டோடைய வருகை சமீபித்து விட்டது. அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த சூழ்நிலையில எப்படி வாழ போறோன்ற பயம் வருதா? ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்த நடத்தினால இனிமேலும் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். 3 காரியம் சொல்றாரு. ஏந்துறாரு. ஒரு குழந்தைய தாய் தகப்பன் பொதுவா குழந்தைய ஏந்துவாங்க, கையில அப்படி ஏந்துவாங்கல்ல, அது ஏந்துவது, கையில ஏந்தி கொள்ளுவாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஏந்தி கொள்ளுவேன். 2வது சுமப்பேன். சுமப்பது, தாய் இடுப்புல வச்சு குழந்தை சுமப்பாங்க, தகப்பன் தோல்ல வச்சு குழந்தை சுமப்பாங்க. பார்த்துறீங்களா? பையனை கொஞ்சம் வளர்ந்துட்டா தோல் மேல உட்கார வச்சு சுமப்பாங்க, பாருப்பா எல்லாத்தையும் சொல்லி. தாய் இடுப்புல வச்சு சுமப்பாங்க. தாய் சுமக்கிறதுக்கும் தகப்பன் சுமக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் தகப்பன். 2 விதத்தில் அவர் நம்ம சுமந்து நம்மை நடத்துவார். சுமப்பேன்னு சொல்றாருல, உங்களுக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டா தகப்பனால சும்மா இருக்க முடியும், எடுத்து தோல்ல வைத்து கொள்ளுவான். நடக்கும்போது கால் வலிக்குன்னு தாய் முகத்தை பார்த்தா தூக்கி இடுப்புல வைத்து கொள்ளுவாங்க. சுமக்கிற ஒரு நல்ல அன்பு தாய் தகப்பனுக்கு உண்டு. அவங்கதான் உங்களை சுமக்க முடியும். அதே மாதிரி தான் இயேசுவும் உங்களுக்கு ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் தகப்பனா இருந்த நான் சுமப்பேன், நான் சுமப்பேன். எதுக்கு பயப்படுற? நீ இதுக்கெல்லாம் கலங்காத, நான் உன்னை சுமப்பேன். அது மாத்திரம் உன்னை தப்புவிப்பேன். எந்த விதமான ஆபத்து வரட்டும், என்ன பொருளாதார பிரச்சனை வரட்டும், பஞ்சம் வரட்டும், கொள்ள நோய் வரட்டும், பூமி எதிர்ச்சி வரட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், நான் உன்னை தப்புவிப்பேன். என்ன, நான் தானே உனக்கு பொறுப்பு, ஆண்டு சொல்லார். அதனால இந்த கேள்விப்படுகிற காரியம், வரப்போகிற காரியம், இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதை மறுக்க முடியாது. ஆனா பயப்படாருங்க. என்னை பாதுகாக்கிற, சுமக்கிற, தாங்கி கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு அவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. விசுவாசத்தை அவர் மீது வைத்திருங்க. ஆண்டவரே, நீங்க ஏந்துவீங்க, சுமப்பீங்க, தப்புவிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கடைசி வரைக்கும் என்னை தப்புவித்து நடத்துவீங்க. எந்த ஆபத்தும் என்னை சேதப்படுத்த முடியாதுன்னு விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. அற்புதத்தை காண்பீங்க. பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? கலங்க கூடாது. ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா, ஆண்டவரே, நீங்க இதுவரைக்கும் என்னை ஏந்துனீங்க, சுமந்தீங்க, தப்புவித்தீங்க, இம்மட்டம் நடத்தினீங்க, இனிமேலும் நான் ஏந்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னை நான் சுமப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். தப்புவிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நீங்க என்னை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவனாய் கூட இருக்கிறீங்க. ஆகவே நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.